ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு டெல்லியில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. காஷ்மீரில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் போல டெல்லியிலும் திடீர் தாக்குதல் நடத்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் சம்பாவில் உள்ள ராணுவ முகாம் மீது கடந்த மார்ச் 21ஆம் தேதி பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தற்கொலை பிரிவைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். ஜம்மு மற்றும் பதன்கோட் இடையிலான நெடுஞ்சாலையில் உள்ள ராணுவ முகாம் மீது நடத்திய இந்த திடீர் தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 உள்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 2வரையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அதற்கு முதல் நாளில் மார்ச் 20ஆம் தேதி ஜம்முவில் உள்ள கதுவா மாவட்டத்தில் போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டதில் பாதுகாப்பு படை 1 உள்பட 3 கொல்லப்பட்டனர். அவர்களும் துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டனர். இதேபோன்று தனித்தனி குழுக்களாக டெல்லியில் ஊடுருவி திடீர் தாக்குதல் நடத்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து டெல்லி போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அரசு அலுவலகங்கள் உள்பட முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.